கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அற்புதமான அதிசயமான உயிருள்ள வார்த்தை எரேமியா 32:40. உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை விட்டு பின் வாங்குவதில்லை. நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை விட்டு பின் வாங்குவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை இந்த கால வேளையில் நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நன்மை செய்ய யாராவது வருவாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளுக்கு யாராவது கொடுத்து உதவுறதுக்கு யாராச்சும் வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு கஷ்டத்தில், நம்ம ஒரு நெருக்கத்தில், நம்ம ஒரு அவமானத்தில் இருக்கும்போது நம்மளை பார்த்து கண்டு காணாமல் போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இரட்சகர் இயேசுவானவர் சொல்கிறாரு, நன்மை செய்யும்படி நான் உங்களோடு இருக்கிறேன். நான் அதில் பின் வாங்கவே மாட்டேன். நான் உனக்கு சொன்னது தான், நான் பின் வாங்கவே மாட்டேன். சொன்னது தான், அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்மை செய்யும்படி உங்களுக்கு நான் இருக்கிறேன். ஒருவேளை தீமைக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, நெருக்கத்துக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மைக்கு எதுவும் முடிகிறது, நன்மையில முடிய போகிறது. கவலைப்படாதிருங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா, துக்கத்தில் போயிட்டு இருக்கா, தீமையில் போயிட்டு இருக்கா, கர்த்தர் சொல்றாரு அது நன்மையில முடிய போகுது. தைரியமா இருங்க. நான் இந்த காரியத்தை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன். சொன்னது அப்படிங்கிறார் ஏசப்பா. அதனால் நான் பின் வாங்க போவதே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நான் உயர்த்த விட மாட்டேன். மலை மேல் இருக்கிற பட்டணமில் உங்கள் உயர்த்து சொல்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நன்மை செய்யும்படி கூட இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி மேலான காரியங்களை செய்ய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.